அந்த நேரம் பார்த்திங்கன்னா இப்போ தினந்தோறும் நம்ம ஒரு நாளை பார்க்கும்போது இன்றைக்கி ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், அப்படி கௌரி பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லாமல் எங்களுக்கு பொதுவான ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள். என்றைக்கு நாங்கள் அந்த நேரம் தொட்டாலும், இந்த நாளைக்கு திங்கக்கிழமைக்கு எப்படி, செவ்வாய்க்கிழமைக்கு எப்படின்னு சொல்லாதீங்க, ஒரே மாதிரி ஒரு நல்ல நேரம். அது அந்த நேரத்தில் ராகு காலம் வரலாம், யமகண்டம் வரலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறோம், நம்ம முயற்சிகள் செய்வதெல்லாம் பலிக்கணும். அப்போ வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த நேரம் மிக முக்கியமாக. ஒரு ஜாதகத்தில் எப்படி திசா புத்தி பேசுகிறோமோ, திசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் ஆரம்பித்து ஓரை வரைக்கும் மிக முக்கியமான காலங்கள். அப்போது நம்ம வாழ்க்கையுடைய தலைவிதியை மாற்றுவதற்கு, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிடிச்சி சாமியை கும்பிட்டு அந்த காரியங்கள் அற்புதமாக நடக்குது. அந்த நேரத்துக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு பேர். இந்த அபிஜித் முகூர்த்தம் டெய்லியே வரும். இந்த அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி தான். குறிப்பிட்ட நேரம் தான். அந்த நேரத்தை பயன்படுத்தி தினந்தோறும் அந்த நேரத்தில் நம்ம தெய்வ வழிபாடு செய்யலாம். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும், என் ஆஃபீஸ் தொந்தரவு விலகணும். தொடர்ச்சியாக இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகிற போது பெரிய வெற்றி கிடைக்கிறது. அது என்ன நேரம் கேட்டிங்கன்னா, தினந்தோறும் காலை 11:50 இந்த நேரத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் வச்சுருக்காங்க, 11:45 to 12 இப்படிலாம் இருக்காங்க. நான் பின்பற்றக்கூடிய நேரம் அந்த பிற்பகல் நேரம் வருது பாருங்க. அப்போ 11:50 அந்த 12:10 வரை இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த 20 நிமிஷம், 11:50 பிற்பகலில் அதில் ஆரம்பித்து 12:10 வரை இருக்கக்கூடிய அந்த 20 நிமிடத்தை நான் வழக்கமாக நம்முடைய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை தெய்வத்திற்கு செலுத்துங்கள். அந்த நேரத்தில் ஒரு தீபம் போட்டு சாமியை கும்பிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமண தடையா அந்த நேரத்தில் வேண்டி பாருங்க. அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது ஒரு பெரிய வெற்றி, அந்த வெற்றி கூட இமாலய வெற்றி, அப்படி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறலாம்.